வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை அற்று போன நிலைமையில பல கவலைகள் நடுவில எனக்கு இன்றைக்கு ஒரு வழி திறக்குமா, என் வாழ்க்கையில இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். நீங்கள் தாமதித்து கொண்டிருக்கிற உங்க காரியத்துல நீங்கள் விசுவாசமா இருக்கும் பொழுது, காத்திருக்கிற காரியத்துல நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் உங்க வாழ்க்கையில கூட இருந்து அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அவர் செயல்படுவது யாருக்குமே தெரியாது. உங்க நம்பிக்கையை பார்க்கிறார், உங்க விசுவாசத்தை பார்க்கிறார், உங்க காத்திருப்பை பார்க்கிறார். தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, எட்டாத அறியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க காரியங்கள் நிச்சயமாய் வாய்க்கும். மனிதன் உங்களை கைவிட்டிருக்கலாம், உறவுகள் உங்களை உதாசீனப்படுத்தலாம், நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசி, நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க. உன் ஜெபம் வீணாய் போவாது, உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவாது. உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் நடக்கும். நிச்சயம் தேவ மகிமையை நீங்க காண்பீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் அதற்குரிய நேரம் உங்க வாழ்க்கையில செயல்பட போகிறது. உங்க காத்திருந்த நேரங்கள் தேவன் உங்க வாழ்க்கையிலே செயல்பட அவர் ஆரம்பமுள்ள, ஆசீர்வாதமுள்ள, அனுகூலமான, அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. தேவன் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். குடும்பங்கள் விலகினாலும், குடும்பங்கள் உங்களை மறந்தாலும், உங்களை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, நம்பிக்கை அற்ற நிலைமையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமையை உடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அனுதினமும் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, அனுதினமும் ஆலயம் செல்ல, ஆண்டவரோடு உறவாட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.